வணக்கம். ஜூன் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திருவோண நட்சத்திரம், பெருமாளுக்குரிய நட்சத்திரம். நேற்றும் இன்னைக்கும் ராசி பலன்கள் பெரிதாக மாற்றமில்லை. ஒரு ராசிக்கு மட்டும் மாறுகிறது, அதை சொல்லிடுறோம். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம், கலக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பிறவி பலம், தைரியம், சுறுசுறுப்பு 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை 2 நாட்களும் தரும். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு காலையில அல்லது ராத்திரி கட்டாயம் கோயில்ல தீபம் போட்டே தீரணும், மறந்துடாதீங்க. திருஷ்டி இருக்குது, ஓவரா இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 4, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். திங்கள் 1, 3, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. செவ்வாய் ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் குறிப்பாக ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாள் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பிரமாதம், கலகுறீங்க, பின்றீங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமை நிலாவுக்கு தீபம் காட்டியே தீரணும். நல்லா தெரியலன்னா மேற்கு திசைக்கு காட்டுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் காட்டியே தீரணும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அனுகூலமான எண் திங்கள் 7, 6, வடக்கு, கிழக்கு, பச்சை, மஞ்சள். செவ்வாய் 1, 3, தெற்கு, கிழக்கு, சிவப்பு, பச்சை. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் குறிப்பாக ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதை படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாள் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்லைங்க, நல்ல நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், கவனம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, அசவுணம் வேண்டாம். 2 நாட்களும் நல்லா இல்ல, ஜாக்கிரதை, கவனம் கவனம் கவனம். பரிகாரம் பண்ணணும். 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். அனுகூலமான எண் 2 நாட்களும். திசை நிறமெல்லாம் இல்லை, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். 3 நட்சத்திரத்துக்கும் இது பொருந்தும், அவ்வளவுதான், ஜாக்கிரதை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. கிருஷ்ணன் என்ன? கருப்பு, கருநீலம், கிருஷ்ணனோட நேரம், கிருஷ்ணன், அதனாலதான் அந்த பேரு. கிருஷ்ணனே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிண்ணரனே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 1/2 மணி நேரம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது சோறு, புளிசோறு, மோர் சோறு, தயிர் சோறு ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான், கேது பகவான் இருவருமே உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். சந்திரனும் உதவி செய்கிறார். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். ஆனா நாளையில இருந்து, அதாவது புதன்கிழமையில இருந்து சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். எப்ப இருந்து சார்? நாளைக்கு அதிகாலையில இருந்து, புதன் விடிய காலையில இருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. இன்னைக்கு நல்லா இருக்குது, சூப்பர். ஆமா, பிரமாதம், கலக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். முருகப்பெருமானுக்கு கோயில்ல கட்டாயம் தீபம் போட்டுருங்க. ஓம் குமரகுருபரரே போற்றி, குருவே போற்றி, குந்தியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிட்டு இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படிச்சு பாருங்க. காலையிலையும் சாயந்தரமும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம சோறு கொடுங்க. புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் கொடுங்க. விற்கிற விலைக்குன்னு ஆரம்பிக்காதீங்க, தயவுசெய்து. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, நீலம். திரும்பவும் சொல்றோம், நாளைக்கு புதன் வியாழன் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை.
சிம்மராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், வாழ்க்கை வளமாகும், பிரமாதம், கலகுறீங்க. உங்க சுறுசுறுப்பு, தைரியம், தில்லு சொல்லி அடிப்பீங்க. அப்ப திருஷ்டி வராதா? பரிகாரம் பண்ணணும். இல்லைன்னா வைத்தறிச்சல். அப்பா, மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு கட்டாயம் செவ்வாய்க்கிழமை கோயிலில் தீபம் போட்டே தீரணும். ஆமா, கட்டாயம், ஜாக்கிரதை. ஏன்? திருஷ்டி இருக்கு, வெற்றி தேடுது உங்களை. ஒரே வரி, சூப்பர். அனுகூலமான என் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 7 தெற்கு மேற்கு பச்சை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க. ஜெயகாந்தன் குறிப்பாக ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதை படிச்சு பாருங்க. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாள் ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, அத்ரிமுனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனந்தனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. கன்னிராசியார் நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்லைங்க. வம்பு வழக்கு, தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் ஜாகிரதையா தான் இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையிலையும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டே தீரணும். ஏன்? அஸ்தத்தினுடைய தலைவர் சந்திரன், திங்கக்கிழமைக்கு தலைவர் சந்திரன், சித்திரையின் தலைவர் செவ்வாய், செவ்வாய்க்கிழமைக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி, வழிபாடு பண்ணணும். நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான என் திங்கள் 7 தெற்கு வெள்ளை. செவ்வாய் 3 வடக்கு பச்சை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. கிருஷ்ணன் என்ன? கருப்பு, கருநீலம், கிருஷ்ணனோட நேரம். கிருஷ்ணன், அதனாலதான் அந்த பேரு. கிருஷ்ணனே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிண்ணரனே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 1/2 மணி நேரம். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது சோறு, புளிசோறு, மோர் சோறு, தயிர் சோறு ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வீண் வம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, வீண் செலவுகள் இருக்கின்றன. பண விஷயத்துல ஜாக்கிரதை. கடன் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். இரக்க குணம் வேணவே வேணாம். இந்த எதிரிகளுக்கு கூட உதவி செய்யற இந்த அலட்டாலெல்லாம் இந்த 2 நாளும் வேணாம், மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதை, பொறுமை, கவனம், கரெக்டா இருங்க. பணம் வர வேண்டிய விஷயத்துல கரெக்டா இருக்கணும். அது உங்களால் இருக்கவே முடியாது, அதுதான் பிரச்சனை. நிதானம், பொறுமை. பணம் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, உதவியை குறைங்க, தப்பே இல்லை. பரிகாரம் பண்ணணும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு கோயில்ல தீபம் போட்டே தீரணும். ஆமா, ஏன்? சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். ஆம். அனுகூலமான எண் திங்கள் 1 வடக்கு பச்சை. செவ்வாய் 7 தெற்கு சிவப்பு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. கிருஷ்ணன் என்ன? கருப்பு, கருநீலம், கிருஷ்ணனோட நேரம். கிருஷ்ணன், அதனாலதான் அந்த பேரு. கிருஷ்ணனே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிண்ணரனே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. 1/2 மணி நேரம். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது சோறு, புளிசோறு, மோர் சோறு, தயிர் சோறு ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க, பின்றீங்க. நல்ல நாள். உங்க சுறுசுறுப்பு, தைரியம் ஜெயிக்கும், சந்தோஷம். சரி, ஆனா திங்கக்கிழமை கட்டாயம் நிலாவுக்கு தீபம் காட்டியே தீரணும், அல்லது மேற்கு திசைக்கு தீபம் காட்டணும். ஏன்? சந்திரன் எப்பவுமே உங்களுக்கு வீக்கு, அதை ஏத்தணும் பவரை. ஆம், மறந்துடாதீங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும் கோயில்ல ராத்திரியில. ஏங்க? உங்க ராசிக்கு தலைவர் செவ்வாய், செவ்வாய்க்கு தலைவர் முருகன். பின்ன பரிகாரமும் பண்ணணும். திருஷ்டி இருக்குது, ஓவர் திருஷ்டி. 2 நாளும் பின்றீங்கல்ல. அப்புறம் அனுகூலமான எண் திங்கள் 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் 7 6 வடக்கு தெற்கு பச்சை நீலம். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. அவர் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. 1/2 மணி நேரமாவது 2 நாளும், நல்லது. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. யாருங்க இந்த அப்பூதி அடிகள்? தெரிஞ்சுக்கோங்க. திங்களூர்னா எது?
தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்தில் இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்பூதி அடிகள் யாரு, திருநாவுக்கரசர் யாரு, திங்களூரில் என்ன சிறப்பு படித்து தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. ஏழை எளியவங்களுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. ஆமா நல்லது. 2 நாட்களும் செய்யுங்க. மந்திரங்கள் சொன்னோம், சொல்லுங்க, நல்லது. வழிபாடு பண்ணுனா நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கில்லி பின்றீங்க. சூப்பர். உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளுங்க, ஒரே வார்த்தை, அவ்வளவுதாங்க. அப்புறம் என்னத்தை போய் விளக்குறது? மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? மூல நட்சத்திரத்துக்கு தலைவர் யாரு? கேது. கேதுக்கு தலைவர் யாரு? விநாயகர். அப்புறம் என்ன, நல்ல நாள், பின்னுங்க, கலக்குங்க. பரிகாரம் பண்ணணும், திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு. செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. அவர் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது, 2 நாளும் நல்லது. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. யாருங்க இந்த அப்பூதி அடிகள்? தெரிஞ்சுக்கோங்க. திங்களூர்னா எது? தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்தில் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பூதி அடிகள் யாரு, திருநாவுக்கரசர் யாரு, திங்களூர்ல என்ன சிறப்பு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. ஏழை எளியவங்களுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. ஆமா நல்லது. 2 நாட்களும் செய்யுங்க. மந்திரங்கள் சொன்னோம், சொல்லுங்க, நல்லது. வழிபாடு பண்ணுனா நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரா சூப்பர். 2 நாளும் பின்னி எடுக்கிறீங்க, கலக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்க நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் இருக்கும். சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதம். ஆனா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராத்திரி திங்கட்கிழமை நிலாவுக்கு அல்லது மேற்கு திசைக்கு தீபம் காட்டணும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும் ராத்திரியில கோயில்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே தெரியும். பரிகாரமான திருஷ்டி வர இருக்குது, ஜாகிரதை. அனுகூலமான எண் திங்கள் 3, 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் 1, 7 தெற்கு மேற்கு மஞ்சள் நீலம். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. அவர் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது, 2 நாளும் நல்லது. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. யாருங்க இந்த அப்பூதி அடிகள்? தெரிஞ்சுக்கோங்க. திங்களூர்னா எது? தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்தில் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பூதி அடிகள் யாரு, திருநாவுக்கரசர் யாரு, திங்களூர்ல என்ன சிறப்பு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. ஏழை எளியவங்களுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. ஆமா நல்லது. 2 நாட்களும் செய்யுங்க. மந்திரங்கள் சொன்னோம், சொல்லுங்க, நல்லது. வழிபாடு பண்ணுனா நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை பின்றீங்க. 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் கலக்கல். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகவும் உங்க பிறகு பலமான நிதானமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்லா இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயில்ல ராத்திரியில தீபம் போடணும். ஆமா, இல்லைன்னா அப்புறம் நாங்க பொறுப்பு இல்லை, திருஷ்டி ஆயிடும். ஏற்கனவே ஏகப்பட்டது வம்பு திருஷ்டி. ஆமா. அனுகூலமான என் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை நீலம். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. அவர் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது, 2 நாளும் நல்லது. மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. யாருங்க இந்த அப்பூதி அடிகள்? தெரிஞ்சுக்கோங்க. திங்களூர்னா எது? தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்தில் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்பூதி அடிகள் யாரு, திருநாவுக்கரசர் யாரு, திங்களூர்ல என்ன சிறப்பு படிச்சு தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. ஏழை எளியவங்களுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. ஆமா நல்லது. 2 நாட்களும் செய்யுங்க. மந்திரங்கள் சொன்னோம், சொல்லுங்க, நல்லது. வழிபாடு பண்ணுனா நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், ஜாக்கிரதை, கவனம், பொறுமை, பரிகாரம் முக்கியம். வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு சிவப்பு. செவ்வாய் 3, 6 மஞ்சள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. கிருஷ்ணன் என்ன? கருப்பு, கருநீலம், கிருஷ்ணனோட நேரம். கிருஷ்ணன், அதனாலதான் அந்த பேரு.
கிருஷ்ணனே போற்றி, கிம்புருடனே போற்றி, கிண்ணரனே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி. நம்ம மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. அரை மணி நேரம். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது சோறு, புளிசோறு, மோர் சோறு, தயிர் சோறு ஏழைகளுக்கும் காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. நேயர்களே, நேற்றும் இன்றும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு, அதனால அப்படியே சொல்லிட்டோம். கேது பகவான் செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர், செவ்வாயும் தலைவர். கேது பகவான் 3 ராசிகளுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் மேஷம், கடகம், விருச்சிகம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.